நாம இந்த வீடியோல ஜஃப்னா யூனிவர்சிட்டியில சேர் பொன் இராமநாதன் மற்றும் கற்புல கலைகள் பீடத்தால் வழங்கக்கூடிய மியூசிக், டான்ஸ், அடுத்த ஆர்ட் அண்ட் டிசைன் என்கிற இந்த கோர்சஸுக்கான அப்டி டெஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், அதே சமயம் அதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன, ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுங்கிற சம்பந்தமா தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த அப்டி டெஸ்ட்ங்கிற கான்செப்டை நான் வச்சுக்கொள்ளுங்க. டிரெக்டா யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு ஒரு தகுதின்னு சொல்லக்குள்ள அந்த ஜெட் ஸ்கோர் காணாத ஒரு மாணவனுக்கு வந்து கொஞ்சம் இலகுவான வழியில கொஞ்சம் குயிக்கா யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கான வாய்ப்பு தான் இந்த அப்டிட் டெஸ்ட். ஸோ அப்டிட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டிட் டெஸ்ட் பாஸ் ஆகிற பிள்ளைல இருந்தா ஜெட் ஸ்கோர் பார்ப்பாங்க. ஸோ நிறைய ஹை ஜெட் ஸ்கோர் இருந்தும் அப்டிட் டெஸ்ட் பாஸ் ஆகாட்டி அடுத்த கட்டமா ஜெட் ஸ்கோர் குறைய இருக்கிற பிள்ளைகளை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு நம்ம அப்ளிகேஷன் போடக்குள்ளேயும் இந்த கோர்சஸ் அப்ளை பண்ணணும். அதே சமயம் அப்டி டெஸ்ட்டும் எழுதி பாஸ் ஆகணும். ஸோ அப்டி டெஸ்ட்டுக்கு வந்து அந்தந்த யூனிவர்சிட்டி கோல் பண்ணிட்டு சும்மா இருந்துடும். ஸோ நாம அதுக்கான அப்ளிகேஷன் விண்ணப்பத்தை போட்டு அப்ளை பண்ணி அதை பார்ட்டிசிபேட் பண்ணி பாஸ் ஆகினா தான் என்ன செய்வாங்க, ஃபியூச்சர்ல யூனிவர்சிட்டி செலெக்ஷன் வரக்குள்ள வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அப்டி டெஸ்ட் கோர்சஸ் ஒன்றுக்குள்ள போட போறீங்கன்னு சொன்னா அது ஒரு 10க்குள்ளே நீங்க போட்டுக்கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு முன்னுரிமையும் கிடைக்கும். ஸோ நாம இந்த வீடியோல வந்து ஏற்கனவே சொன்ன டாபிக்லயே நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாடி பார்த்துட்டு போவோம். அதுக்கு முதல்ல வலிமையா சொல்றதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கி ஷேர் பண்ணுங்க. சிங்கள மீடியத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளை தேடி படிக்குது. நம்ம தமிழ் மீடியத்துல தேடல் வந்து குறைவு. ஸோ இதில் ஷேர் பண்ணுங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது வாய்ப்புள்ள பிள்ளைகளுக்கு ஒரு சான்சஸ், வாய்ப்புள்ள பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சான்சஸா போய் அமையட்டும் என்ற நிறைய பிள்ளை தெரியாம இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறேன். ¿Qué onda su pecho arriba, las manos, caballo moreno, penetra tu... நாம் இந்த வீடியோவில் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து ஜஃப்னா யூனிவர்சிட்டியால் வழங்கக்கூடிய சார் பொன்னம்பலம் ராமநாதன் அவர் பல்கலைக்கழகத்தில் வழங்கக்கூடிய கேம்பஸ் அந்த வழங்கக்கூடிய ஆப்டி டெஸ்ட்டுக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்ங்கிறதும் அது சார்ந்த இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன தேவை, யார் யார் அப்ளை பண்ணலாம்ங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் அதோடு சேர்த்து எப்படி அப்ளை பண்ணலாம்ங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற யூனிவர்சிட்டிகளுக்கு கால் பண்ணிக்கிற ஆப்டி டெஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி நான் செய்வேன் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என் வெப்சைட்டுக்கு போய்க்கொள்வோம். ஜஃப்னா jfh.ac.lkங்கிற இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னாலே டிரெக்ட் அந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கும் லிங்க். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் யூனிவர்சிட்டி ஜஃப்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிரெக்டாக அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஃபோனுக்கு சப்போர்ட் தான், ஃபோன் மாடலுக்கு அதை நான் ஃபோன்லேயே நீங்கள் செய்யலாம். இப்போ இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே ஆப்டி டெஸ்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. இதில் 2 வகையான ஆப்டி டெஸ்ட் இருக்குது. ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதுக்கு நான் தனி வீடியோ கூட இருக்கேன். இப்போதைக்கு வந்து ராமநாதன் பல்கலைக்கழகத்தில் வழங்குற அதாவது இது என்ன விளக்கம்னா ஜஃப்னா தான் யூனிவர்சிட்டி அவங்களோட இணைஞ்சு அவங்களுக்கு கீழே எங்களோட ஒரு கேம்பஸ் மாதிரி தான் இந்த ஈஸ்தடிக் தொடர்பான இந்த யூனிவர்சிட்டிக்கு. ஸோ இதில் நடக்கக்கூடிய கோர்சஸுக்கு வந்து வெறும் அப்ளிகேஷன் மட்டும் போதாது. நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறதோட சேர்த்து அப்டி டெஸ்ட்டும் பாஸ் ஆகணும். இவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா இவங்க அப்டி டெஸ்ட்டில் பாஸ் ஆகிற பிள்ளைகளில் இருந்து தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா அடுத்தது ஒரு ஜெட் ஸ்கோரை பேஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஜெட் ஸ்கோர் குறைய இருக்கிற ஒரு பிள்ளைக்கு, திறமையான பிள்ளைகளுக்கு வந்து யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அமையக்கூடும். அப்போ நிறைய பேர் மறந்துடாதீங்க, ஜஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனில் போட்டால் மட்டும் போதும், நாம் என்ன செய்ய தேவையில்ல, நமக்கு யூனிவர்சிட்டி வந்துருக்கணும். இந்த மாதிரி கோர்சஸுக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் அப்டி டெஸ்ட் எழுதி பாஸ் ஆகணும். ஸோ நான் லிங்கை கிளிக் பண்ணுறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களோட அந்த ஹோம் பேஜுக்கு போகுதும். இப்போ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கீழே பார்த்தீங்கன்னா சேர் பொன்னம் ராமநாதன் அரங்கேற்று மற்றும் கற்புல கலைகள் பீடம் என்கிறதான் அந்த யூனிவர்சிட்டிக்கான அந்த பிரிவு. இப்போ இதில் வந்து 3 வகையான டிகிரி ப்ரோக்ராம் இருக்கு. அதில் வந்து சங்கீதம், நடனம், அடுத்தது ஆர்ட்ஸ் அண்ட் டிசைன்னு சொல்லக்கூடியது. இப்போ இதில் வந்து பேசிக்காக நமக்கு என்னென்ன தெரியணுமெண்டா ஃபஸ்ட்டு இந்த கோர்சஸ் யார் அப்ளை பண்ணலாம்ங்கிற பேசிக் டீட்டெயில்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு முதல்ல அதை பார்ப்போம். அப்போ இது அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் 5 மாதம் 7ஆம் தேதி. இவங்க ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு பிறகு 9ஆம் தேதிக்கு முதல், அதாவது 5ஆம் மாதம் 9ஆம் தேதிக்கு முதல் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயே அனுப்ப வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போடுறேன்னு சொன்னால் முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும்னா இந்த யார் என்ன ஏஎல் தகமை,
ஓயில் ஏழ்தகமை என்ன இருக்கணும்னா, உதாரணத்துக்கு கன்னட சங்கீதத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த பாடத்தில் நீங்கள் சி பாஸ் எடுத்திருக்கணும். மற்ற ஏதாவது வேறு நீங்கள் 2 பாடம் எடுத்திருந்து அதில் எஸ் இருந்தால் காணும். அப்போ மினிமம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கோர்சஸுக்கு அது டான்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், சித்திரமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சி வேணும். சி இருந்தால் தான் அப்ளை பண்ணலாம். குறைய இருந்தாலும் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு காட்சி மட்டும் தான் வீணாக வேணும், உங்களுக்கு கிடைக்காது பேசிக் குவாலிஃபிகேஷன் இல்லாதால. ஸோ அதனால் வந்து என்ன செஞ்சு கொள்ளுங்கன்னா, இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க பேசிக்காக பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து எப்படி அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா, ஆற்றலை பரீட்சைன்னு சொன்னால் மியூசிக்குக்கோ டான்ஸுக்கோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. சித்திரத்துக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் அதோட சேர்த்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, எழுத்து பற்றி ஒரு எக்ஸாம் மாதிரியும் வைப்பாங்க. கிட்டத்தட்ட 7 மாய்வேஸ் வரைக்கும். ஏன்னா பர்சனல் சஜஸ்ட் வந்து நமக்கு தெரியுமென்னு சொல்லி போகிறதுக்கு பதிலாக ஆல்ரெடி உங்களை ஸ்கூலில் படிச்சு தர டீச்சர்ஸ் மாதிரி வந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் படித்தவங்களாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட எப்படி இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும்ங்கிறத அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அனுபவ ரீதியாக ஒரு ட்ரெயின் ஆகிட்டு போகிறது நல்ல. அப்போ இந்த வகையில் தான் என்ன செய்ய போகிறாங்க, உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போடுற போஸ்ட் பண்ணுறது 9ஆம் தேதிக்கு முதல்ல அவங்களுக்கு என்ன செஞ்சிடணும், அவங்களோட அட்ரஸுக்கு போய் சேர்ற மாதிரி போஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். அப்ளிகேஷன் ஆன்லைனில் பண்ணுறதை நம்ம பிறகு பார்ப்போம். இதில் வந்து அப்ளை பண்ணக்குள்ள இதில் அட்ரஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். சிரேஷ்ட உதவி பதிவாளர் அனுமதிக்கலை யாழ்ப்பாணம் பள்ளியில் ராமநாதமே திருநெல்வேலி என்று அட்ரஸ் போட்டிருக்கு. இந்த இடது பக்க மூலையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. இது என்ன விளக்கம்ண்டா, நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் நிறைய வரும் தானே, அவங்களுக்கு யார் எதுக்கு அனுப்பியிருக்காங்க என்று தெரியாங்கிறதுக்காண்டி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து என்வலப் வந்து A4 சைஸில் பாதி அளவுக்கு வாங்கிக்கொள்ளுங்க. அந்தளவுக்கு போதும், அதோட சின்னது வாங்க வேணாம். ஸோ அதில் வந்து இடது பக்கம் மேல் மூலையில் இப்போ நீங்கள் சங்கீதம் அனுப்ப போகிறீங்களோ, சங்கீதம் இல்லை 3 போட்டாலும் சரி தான், அதில் இருக்கிற மாதிரி சங்கீதம் நடன சித்திர வடிவமைப்பு 2025-26 அப்படி டெஸ்ட்னு போட்டுவிட்டிங்கன்னா காணும். இங்கே அவங்களோட அட்ரஸ் இடது பக்கம், வலது பக்கம் அவங்களோட அட்ரஸ், முத்திரை ஒட்டுற இடத்த முத்திரை, அடுத்து ரெஜிஸ்டர் போடணும், ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிக்கொள்ளுங்க. அட்ரஸ் அவங்க மேலே வந்துருக்காங்க, அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். 9ஆம் தேதிக்கு முதல் அனுப்புகிற மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பிந்தாமல் நேரத்தில் செய்கிறதுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று ஏஎல் ரிசல்ட் சீட், அடுத்தது காசி அட்டின துண்டு பட்டுச்சீட்டு. 2 பர்சனல் சஜஸ்ட் என்னன்னு சொன்னால், பேங்கில் போய் நேரடியாக காசு கட்டி அந்த ஸ்லிப் இருக்குதானே அதை அனுப்புறது நல்ல. அதில் ஃபோட்டோவோட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லாட்டி டிஜிட்டல் நல்லா செய்ய தெரியுமானா ஆன்லைனில் கூட பேமெண்ட் கட்டலாம். அது எப்படிங்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன். அடுத்து இப்போ விண்ணப்பத்தில் பிரதிகளை பதிவிறக்கம் செய்து அதை கையெழுத்து விட்டு பத்திரத்தை பிரதி மட்டும் கட்டணும். ஸோ போஸ்ட் பண்ணக்குள்ள என்னென்ன பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் பண்ணதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த PDF அதில் சிக்னேச்சர்லாம் வச்சு எடுக்கணும். அடுத்தது வந்து நீங்கள் ஆன்லைனில் காசு கட்டினதுக்கான ஆன்லைன்லேயோ மெனுவலாவோ நீங்கள் காசு கட்டினதுக்கான ஸ்லிப், அடுத்து ஏஎல் ரிசல்ட் சீட், பிரின்சிபலோ ஜேபியை வந்து என்ன செய்யணும், அதை உறுதிப்படுத்தின ஃபோட்டோ காப்பியாக இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன செய்யலாமாண்டா, இப்போ இந்த அதில் வந்து கேட்டிருக்கிற அந்த உயர்தர பெறுபேர் வந்து நீங்கள் நெட்டில் டவுன் பண்ணி நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. அதை விட உண்மையாகவே அங்கே இது எக்ஸப்ட் பண்ணுறது கவர்மெண்ட்டால் தருவாங்க, தற்காலிகமாக யூஸ் பண்ணுறது. அதை இந்த வெப்சைட்டில் நீங்கள் செய்யலாம், onlineexams.gov.k. இதில் போய் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ரெஜிஸ்டர் இருக்கும். ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் டைப் பண்ணி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் OTP வரும், அது மூலம் லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. அதை லொகின் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் போய் நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் உங்கள் டெம்பரரி ரிசல்ட் சீட் எடுக்கலாம். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் வந்து என்ன செஞ்சுக்கொள்ளா அதை சர்டிஃபிகேட் பண்ணி அனுப்பி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த பேமெண்ட் ரெசிப்டும் அந்த ஏஎல் ரிசல்ட் சீட் சர்டிஃபிகேட் பண்ணுறது தான் நமக்கு தேவைப்படும். ரைட், அது மட்டும் இருந்தால் காணும். இப்போ அடுத்து வந்து அதோடு சேர்த்து இப்போ அடுத்த விஷயம் வந்து யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ, இப்போ நீங்கள் விண்ணப்பிச்ச தகுதி இருக்கோ அதுக்கான அட்மிஷனை வந்து உங்களோட இமெயிலுக்கு தான் அனுப்புவாங்க. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து ப்ராப்பரான இமெயில் அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் பழைய ஒரு இமெயில் வச்சுருக்கிறீங்க, அது அப்பாட அம்மாட இல்லாட்டி வந்து சகோதரர் என்று இல்லாமல் உங்களுக்கான ஒரு இமெயில் முகவரி திறந்து கொள்ளுங்கள். யூனிவர்சிட்டிக்கு எல்லா இதுக்குமே வந்து அந்த இமெயில் ஐடி தான் நீங்கள் கொடுக்க வேண்டி வரும்.
அதனால் உங்களுக்கான ஒரு இமெயில் ஐடியை இருக்கட்டும் அது. அதே சமயம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ இமெயில் ஐடி புதுசாக திறக்கிறீங்கன்னா அதுக்கு ரெக்கவரி பண்ணுறதுக்கு உங்களோட ஃபோன் நம்பரையும் கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கான இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. இது என்னதுக்குன்னா சம் இமெயில் ஏதாவது லொக் ஆகிட்டுட்டா அதுலேருந்து ரெக்கவர் பண்ணுறது கஷ்டமாக போய்த்துரும். அப்போ ஃபோன் நம்பரை கொடுத்து ரெக்கவரிக்கு ஃபோன் நம்பரோ இல்லை இன்னொருத்தர இமெயில் ஐடியோ கொடுத்து செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அப்போ நம்ம பார்த்துட்டு பேசிக் குவாலிஃபிகேஷன் எல்லாம் பார்த்துட்டோம், போஸ்ட் பண்ணுறது பார்த்துட்டோம், போஸ்ட் பண்ண வேண்டிய ஆன்லைனில் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ண வேண்டியது பார்த்துட்டோம், அட்மிஷன் கூட உங்களுக்கு இமெயிலில் வருங்கிறதையும் பார்த்துட்டோம். அடுத்து பேமெண்ட் பண்ணுறது. இப்போ பேமெண்ட் பண்ணுற விளக்கம் என்ன சொன்னால், பேங்க்கில் போய் நீங்கள் ஸ்லிப் நிரப்பி காசு கட்டலாம். அதுவும் ஒரு சஜஸ்டான ஒரு நல்ல விஷயம். கையில் ஸ்லிப் இருக்கும், உங்களுக்கு சிக்கல் இருக்காது. இல்லை ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு பே கட்டுறதுல அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆன்லைன் மூலமாக கட்டுறது, அது மூலமாக பண்ணுறது உங்களுக்கு நல்லா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ பேமெண்ட் கட்டுறதுக்கு போது நமக்கு இந்த பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேங்க் இருக்குது. இதில் 3 கோர்சஸ் இருக்கிறதால 3 கோர்சஸுக்கும் பணம் பெறுவோர் என்னங்கிறது பேங்க் அக்கௌண்ட் நம்பர். ஸோ அது வித்தியாசப்படுக்கும். பணம் செலுத்தும் குறியீடு அதுக்குரிய ரெஃபரன்ஸ் நம்பர் அதுவும் வித்தியாசப்படும். சரி, அதே கட்டணமும் வித்தியாசப்படுக்கும். அப்போ நம்ம கட்டாயம் மெனுவலாக செய்யக்கூடியும் சரி அல்லது பேங்கில் காசு கட்டு இந்த ஆன்லைனில் செய்யும் பொழுதும் இந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பீங்க, அதோடு சேர்த்து இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை மென்ஷன் பண்ணணும். ஆன்லைனில் பே பண்ணுற பேங்கில் காசு கட்டுறேன்னா போய் வெறும் பேங்கில் விண்ணப்ப கட்டணத்தை மட்டும் நிரப்பி போட்டு வாரதில்லை. அதில் அந்த 2 லட்சத்துக்கு மேலே அப்ளை பண்ணுற ஆட்கள் எவ்வளோ காசு கட்டுறது மட்டும் அங்கே போட்டிருக்காங்க. அதில் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நிரப்பணும். பேங்கில் நிரப்பது டவுட் இருந்தால் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆன்லைனில் ஸ்லிப் நிரப்பி எப்படி பே பண்ணலாமுங்கிறது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க என்ன நிரப்பணுங்கிறது. அப்போ கட்டாயம் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன செய்யணும், இப்போ அதில் உங்களுடைய என்ஐசி நம்பர், பேங்க் ரெஃபரன்ஸ், அந்த பணம் செலுத்தும் குறியீடு, அடுத்தது என்னத்துக்கான காசு கட்டுறீங்க. இப்போ கர்நாடக சங்கீதம்னா கர்நாடக சங்கீதம் ஆக்டிவிட்டி ஃபீஸ் போடணும். சரிண்ணே. அடுத்து உங்களோட முழு பேர், அட்ரஸ் எல்லாத்தையும் கட்டாயம் பேங்கில் சொல்லுங்கள். நான் ஆன்லைனுக்கான இந்த ஆப்டி டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் கட்டுறேன், எந்த தனிப்பட்ட பர்சனல் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணி பே பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஆட் பண்ணி பே பண்ணுவாங்க. அப்போ அது நமக்கு கொஞ்சம் வெளிவரைக்கும் யார் காசு கட்டிக்காங்கிறத நிரூபிக்கிறதுக்கு. ஸோ அது ஒரு மெத்தட். அடுத்து வந்தீங்கன்னா ஆன்லைனில் பே பண்ணுறது. ஸோ ஆன்லைனில் பே பண்ணுறது எப்படிங்கிறதையும் நான் இதில் காட்டித்தரேன். அதுக்கு பிறகு நாம் என்ன செய்யலாம்னா ஆன்லைன் அப்ளிகேஷனை போடுவோம். ஸோ அது சம்மந்தமான மற்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம். யார் அப்ளிகேஷன் யார் வேணாலும் போடலாம். அதாவது 2025 7 எழுதுன எந்த மாணவ வேணாலும் போடலாம். நீங்கள் ரீகரன்ஸுக்கு போட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு செட் ஸ்கோர் குறைய இருக்கின்றாலும் சரி, அதே மைனஸில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி உங்களுக்கு உங்களோட என்ன செய்யலாம், உங்களோட விண்ணப்பங்கள் நிப்பாட்டி வச்சிருக்கி, உங்களோட ரிசல்ட்ஸ் நிப்பாட்டி வச்சுருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட ரிசல்ட்ஸை மாற்றம் இல்லாமல் வரலாம். ஆனால் இப்போ அப்ளிகேஷன் போடாட்டி நமக்கு திரும்பி இந்த கோர்சஸுக்குள்ளே ஜாயின் ஆகி இல்லாமல் பேத்திடும். ஸோ அதனால் அப்ளிகேஷனை இப்பே போட்டுக்கொள்ளுங்க. அதே சமயம் என்ன செஞ்சு கொள்ளுங்கண்டா, இதில் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கோ அந்த ஃபோன் நம்பருக்கோ இல்லாட்டி அதில் இமெயிலில் தொடர்பு கொள்வது மூலமாக அவங்கள என்ன செய்யலாம், கான்டாக்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ அப்படியே பார்ப்போம். ஆன்லைனில் பே பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அந்த பேஜ் ஆஃப் .ac கிளிக் பண்ணுங்கள். மொத்தம் 3 விஷயம் இருக்கும். இதில் பேய் ஸ்டூடெண்ட் கோட் நம்ம அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவோம். என்னத்தைன்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு பேங்க் காசு இட போகிறோன்னா நமக்கு என்ன செய்யணும், பணம் பெறுபவர் என்ன தேவைப்படும் அதை காப்பி பண்ணிக்கொள்வோம். அடுத்த பணம் செலுத்த ரெஃபரன்ஸ் நம்பர். ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கு தான் மெயினாக ரெஃபரன்ஸ் நம்பர் தேவை. இருந்தாலும் அவங்க அந்த ஸ்லிப்லேயும் கேட்டிருக்காங்க. கட்டாயம் அப்படி ஸ்லிப்பில் நம்ம மெனுவில் செய்கிறவங்களும் ஸ்லிப்பை போட்டுக்கொள்ளுங்க. அப்போ இதில் ஸ்டூடெண்ட் கோட் கேட்குது, ஃபஸ்ட்டு பேயிங் கோட் கேட்குது, அதை கொடுப்போம். ஸ்டூடெண்ட் கோட் 32 இப்போ என்ன கொடுத்து வெரிஃபை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரைட். இது இப்படி ஒரு மெசேஜ் வரணும். அப்போ தான் நீங்கள் என்ன கோர்ஸுக்கு போட்டுக்கிறீங்க, என்ன அமௌண்ட் காசு கட்ட போகிறீங்க, அமௌண்ட் நம்ம கையால் நிரப்பிக்கும். இப்போ இதில் நம்ம நேமை டைப் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த முகமது ஜலாலுதீன் முகமது ஜம்ஷித் ஹசன் என் பேரை நான் டைப் பண்ணிட்டேன். என்ஐசிங்கிறதுக்காண்டி என்ஐசியை கொடுக்கேன். அடுத்த ஐடி நம்பர் நான் என்ன செய்கிறேன், 2006 1234 648 இப்படி சும்மா டம்மியாக ஒன்றை கொடுக்க நம்ம செக் பண்ணுறது தானே. அதுக்காண்டி ஃபோன் நம்பர் நம்மளோட ஃபோன் நம்பரை நம்ம கொடுத்துட்டோம்னா சரி. ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்காங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. மேக்ஸிமம் நேமெல்லாம் கொடுக்க கூட கேபிட்டலில் கொடுக்க பாருங்கள். அமௌண்ட் மெனுவலாக தான் டைப் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மெனுவலாக தான் கைவிடணும். இந்த இவளுக்கு சித்திரப்படாக்களுக்கு 2600 நினைக்கிறேன் சரியான அமௌண்ட்டை போட்டுக்கொள்ளணும். இப்போ நெக்ஸ்ட்டை கொடுக்குறீங்க. பேங்கால் எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யணும்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப் எல்லா டீட்டெயில்ஸும் சரியான பார்த்துக்கொள்ளுங்க. ஆன்லைனில் காசு கட்டினா ஒரு 10% கமிஷன் வெட்டுப்படுகும். ஸ்லிப் நிரப்புறதுலேருந்து ஒரு 10 ரூபா கூட முடியும். அடுத்த பேனை கொடுங்க. லோட் ஆகிட்டு கெப்சா கேட்கும். நீங்கள் ஒரிஜினல் தான் காசு கட்டுறீங்களான்னு சொல்லி. ஸோ 33 98
92 இது மாறக்கூடியது. ஸோ அதை கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது விசா கார்டா மாஸ்டர் கார்டானு கேட்கும். நீங்கள் கொடுத்து விசா கார்டை கன்ஃபார்ம் பேமெண்ட்டை கொடுத்து ரைட். இதில் உங்களோட கார்ட் டைப், கார்ட் நேம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பயர் டேட் எல்லாத்தையும் கொடுத்து பே பண்ணிங்கண்டா லோட் ஆகி போட்டு உங்களுக்கு பே பண்ணி ரெசிப்ட் வந்து வரும். அதை ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லாட்டி டவுன்லோட்டோ பண்ணிக்கொடுங்க. கட்டாயம் இந்த பே பண்ணுற டைமில் நெட்டு கட் ஆகுறதோ யாராவது கோல் எடுக்கிறதோ அதெல்லாம் நடத்துகிற போகல. அதிகமாக அதில் நடந்து தான் இந்த காசியல் வந்து என்ன செய்யணும், ஏரியாவில் பே பண்ணப்படாமல் பேத்துடுற, இல்லாட்டி பே பண்ணப்பட்டும் ரெசிப்ட் எடுத்துக்க இல்லாமல் பேத்துடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், கவனமாக பார்த்து செஞ்சுக்கணும். அப்போ நாம் இதில் வந்து பேமெண்ட்டுக்குரிய பேமெண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு அடுத்து இந்த ரெசிப்ட் வரும். ஸோ ரெசிப்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நம்ம ரெசிப்ட் அடுத்த இயர் ரிசல்ட் சீட் அதை வந்து ஜேபிடியோ இல்லாட்டி பிரின்சிபல்ட்டியோ செஞ்சுக்கொள்ளணும், சர்டிஃபைட் பண்ணி உறுதிப்படுத்தி கொள்ளணும். அது ரிசல்ட் சீட்டில் வந்து உங்களோட ஜெட் ஸ்கோர் டிஸ்ட்ரிக்ட்லாம் காட்டக்கூடிய வரைக்கும் அது அந்த டெம்பரரி ரிசல்ட் சீட்டை நீங்கள் செஞ்சு கொள்ளணும்னா டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நம்ம பெக்காவும் கேன்சல் ஆர்டர் கொடுத்து நம்ம பெக் ஐட்டம்னு சொன்னால் ஏன்னா நமக்கு செஷன் ஓகே நம்ம டிரெக்டாக ஜஃப்னா கிளாஸ்க்குள்ளே வருவோம். வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். அப்படி டெஸ்ட்டுக்குள்ளே போயாச்சு. ரைட். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா, அப்போ காசியாட்டி எடுத்ததுக்கு பிறகு தான் ஏழு ரிசல்ட் சீட்டு எடுத்துட்டதுக்கு பிறகு இப்போ அப்ளை ஆன்லைனில் கொடுத்தப்படி சொன்னால் இப்போ இதில் வந்து 2 தேவைன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதில் பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம நிரப்ப வேண்டியதாக இருக்கும். என்ன கோர்சஸ், ஸோ இதில் ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு தனியாக வீடியோ இருக்கும், அது வேறு இதுங்கிறதால இப்போ இந்த மியூசிக்கோ டான்ஸோ ஆர்ட்ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபுல் நேமுங்கிறது வந்து என்ன சொல்லிக்கொள்ளுங்கன்னா மிஸ்டர் ஓ மிஸ்ஸஸ் வெட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொடுத்துக்கொள்ளுங்க. அதை அடுத்து ஃபுல் நேமுங்கிறது இப்போ அப்பாட நேமும் உங்களோட நேமும் வந்தால் அதிகமாக தமிழ் பிள்ளைகளுக்கு வந்து 2 நேம் தான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் நேமில் அப்பாடே, லாஸ்ட் நேமில் உங்களோட நேமையும் கொடுத்துக்கோங்க. இப்போ முஸ்லீம் பிள்ளைகள் யாராக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பேராக வரும். அப்போ பெரிய பேராக வரக்குள்ள இப்போ எந்த பேர் வந்துச்சுன்னு சொன்னாலும் முகம்மட் நான் இப்படி கொடுக்க வேண்டிய இருக்கும். முகம்மட் ஜலால்தீன், இப்போ என்ன முகம்மட் ஜம்சித் ஹசன் இப்படி கொடுப்பேன். அப்போ எந்த பேரை கீழேயும் அது என்ன செய்யலாம், உங்களோட பேரண்ட்ஸ்ட பேரை மேலேயும் கொடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து ஆண் பெண் அது கட்டிக்காங்க, நீங்கள் அதை கொடுத்துக்கொள்ளுங்க. எது வேணுமோ அதை கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து ஐடென்டி கார்டு, இந்த ரெக்கார்ட் ஐடென்டிக்கிறது தான் கட்டாயம் கொடுக்க வேண்டியது. அடுத்து ஃபோன் நம்பர், உங்களோட நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. வேலை செய்கிறதா இருக்கட்டும். அடுத்தது டெலிஃபோன் நம்பர், இது லேண்ட் நம்பர் கட்டிக்காங்க. நம்மளோட லேண்ட் நம்பரில் தான் நம்ம கட்டாயம் கொடுக்கணும் தானே. அப்போ அதனால் வீட்டறிக்கிற இன்னொரு ஹேண்ட்ஃபோன் நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து இமெயில் அட்ரஸ் சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. அட்ரஸ் வந்து சரியாக கொடுத்துக்கொள்ளுங்க. ஹோம் டவுன் டிஸ்ட்ரிக் எல்லாம். அடுத்து ஏ ரிசல்ட் சீட் 5 பாடம் எழுதியிருப்பீங்க. 5 பாடம் ரிசல்ட் சீட் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். சரிண்ணே. எப்படி ஆட் பண்ணுறேன்னா என்ன பாடம், இப்போ மியூசிக்னா மியூசிக், ஏன்னா ஏ, நான் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம். அடுத்து ப்ளஸ் என்ன வச்சிங்கன்னா அடுத்த பாடம் வரும். இப்படி வரக்கூடிய 5 பாடத்தையும் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. இண்டெக்ஸ் ஏ இண்டெக்ஸ் நம்பரை கொடுங்க. அடுத்து ஜெட் ஸ்கோர், நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு தகுதியான ஆளான்னு கேட்டிருக்கி. 3 எஸ் எடுத்தாலே தகுதியான ஆள் தான். அப்போ எஸ்ஸை கொடுங்க. அடுத்தது வந்து கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறீங்கன்னு இருக்காங்க. அப்போ நாம் என்ன செஞ்சிருப்போம், பேங்கில் ஹாசி அட்டினதும் அடுத்தது ஜெட் ஸ்கோரும் அது 2ஐயும் நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி டிக் பண்ணிவிட்டு அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா முதலாவது வந்திருக்கிற பேமெண்ட் ஃபீஸ் அப்ளிகேஷன், அது மேலே வந்து 3 MB எல்லாம் போட்டுருந்தாங்க. இங்கே வந்து ஜேபிஜியில் மட்டும் தான் அப்லோட் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 MB தான் இருக்கணும். அதுலேயும் பிடிஎஃப் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். பிடிஎஃப் அப்லோட் பண்ண இருக்கிறதால பிடிஎஃப் எல்லாம் அனுப்புனீங்கன்னா அது கிளியர் அனுப்பப்படும். ஸோ பிடிஎஃபாக கூட அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து வந்து ஏஎல் ரிசல்ட் சீட் கட்டாயம் ஜெட் ஸ்கோர் டிஸ்ட்ரிக்ட்லாம் காட்டவுன்னா தான் இருக்கணும். அதான் டெம்பரரி ரிசல்ட் சீட் எடுத்தீங்கன்னா அதில் இருக்கும். அப்போ அதை வந்து செஞ்சீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் சப்மிட்டை கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறதுக்குரிய அந்த வேர்ஷன்ஸ் வரும். ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சிக்னேச்சர் வச்சு ஏழு ரிசல்ட் சீட் வந்து சர்டிஃபிகேட் பண்ணதும் அதோடு சேர்த்து பேங்க் காசு ஆடின ஸ்லிப்பும். இப்போ ஸ்லிப் ஒரிஜினல் அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்றும் இருக்காது. அதனால் உங்களோட ஆதாரத்துக்கு வந்து நினைஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் கையில் வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி ஒன்று பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அவங்களுக்கு 9ஆம் தேதிக்கு முதல் சேர்ற மாதிரி ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இவ்வளவு தான் வந்து இதுக்குள்ளேயே அப்ளிகேஷன் அப்டி டெஸ்ட்டுக்கு போகிறது ஜஃப்னா யூனிவர்சிட்டியில். மற்ற யூனிவர்சிட்டிக்குரியதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ண இருக்கேன். அதே சமயம் நீங்கள் தர ஆதரவு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜம்சித் ஹசன் சேனலை அடுத்த நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறது தான். ஏன்டா இது ஒரு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. மெயினான விஷயம் தமிழ் மீடியத்தில் நிறைய பேருக்கு தெரியாதால தான் இப்படி ஒன்று இருக்குங்கிறது தெரியாதால நிறைய பேர் யூனிவர்சிட்டி வாய்ப்புகள் இழந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் தெரியப்படுத்துங்க. நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.